ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனல் வீடியோவில் தினசரி உரையாடல்களுக்கு தேவையான ஆங்கில வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த வாக்கியங்களை தினமும் கேட்டு பயிற்சி செய்வதன் மூலம் நாளாந்தம் கதைப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். முதலாவதாக, எவ்வளவு நேரமாக எனக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பதற்கு How long have you been waiting for me? For me, எனக்காக. Have you been waiting? காத்து கொண்டு இருக்கிறாய். How long? எவ்வளவு நேரமாக. உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் வருவதாக கூறியிருப்பீர்கள். நீங்கள் தாமதமாக செல்லும் பொழுது இவ்வாறு கேட்கலாம். How long have you been waiting for me? How long have you been waiting for me? நான் அங்கு ஒரு தடவை சென்றேன். I went there once. I went, நான் சென்றேன். There, அங்கே. Once, ஒரு தடவை. ஒரு இடத்தை சொல்லி நீ அங்கு சென்றாயா என்று கேட்கும் பொழுது ஆம், நான் அங்கு ஒரு தடவை சென்றேன். I went there once. I went there once. Go, போதல். இதனுடைய இறந்த காலம் நான் என்ற எழுவாயோடு வரும் பொழுது I went, நான் சென்றேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். I am on my way. I am on my way. உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காகவும் நீங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்போம். அப்பொழுது அவர்கள் நான் வந்து கொண்டிருக்கிறேன். I am on my way. I am on my way. நீ என்ன சொல்ல வருகிறாய் அல்லது நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? What do you mean? What do you mean? What do you mean? உங்களுக்கு புரியாத பொழுது நீங்கள் இவ்வாறு கேட்கலாம். நீ என்ன சொல்ல வருகிறாய்? What do you mean? என்னுடைய விஷயத்தில் நீ தலையிடாதே. Don't interfere in my affairs. Don't interfere, தலையிடாதே. In my affair, என்னுடைய விடயத்தில். Don't interfere in my affairs. இது சீப்பா இருக்கு என்று கூறுவதானால் it's inexpensive. மலிவா இருக்கு. It's inexpensive. Expensive, விலையாக இருத்தல். இதனுடைய எதிர் வாக்கியம் inexpensive. It's inexpensive. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? What can I do for you? What can I do for you? உங்களிடம் வந்து யாரும் உதவி கேட்கும் பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பி கேட்போம் அல்லவா? இதற்கு What can I do for you? What can I do for you? உனக்கு வியர்க்கிறது. உனக்கு வேர்க்கிறது என்று சொல்வோம். You are sweating. You are sweating. நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேன். நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேன். I will call you later. I'll call you later. உங்களுக்கு யாரும் தொலைபேசி அழைப்பு செய்யும் பொழுது அந்த நேரத்தில் உங்களால் அந்த அழைப்பை எடுக்க முடியாமல் இருக்கும். அப்பொழுது நான் உனக்கு பிறகு கால் செய்கிறேன். I will call you later. I will call you later. நான் ஒவ்வொரு நாளும் கடற்கரையோரம் வாக்கிங் செய்வேன். I walk along the beach every day. I walk along the beach every day. Every day, ஒவ்வொரு நாளும்.
உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரா? Do you have a friend? Do you have a friend? Do you have a friend? உன்னுடைய வீட்டில் ஒவ்வொருவரும் எவ்வாறு இருக்கிறார்கள்? How is everyone at home? உங்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நலம் விசாரிப்பதற்கு இவ்வாறு கேட்கலாம். How is everyone at home? How is everyone at home? உன்னுடைய ஓய்வு நேரத்தில் நீ என்ன செய்கிறாய்? What do you do in your free time? What do you do in your free time? Your free time, உன்னுடைய ஓய்வு நேரம். In your free time, உன்னுடைய ஓய்வு நேரத்தில். What do you do in your free time? நீ படிக்கிறாயா அல்லது வேலை செய்கிறாயா? உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய பிள்ளைகள் யாரையும் திடீரென்று சந்திக்கும் பொழுது இவ்வாறு கேட்கலாம். Do you work or study? Work வேலை செய்தல், study படித்தல். Do you work or study? எவ்வளவு காலம் எடுக்கும்? How long does it take? How long does it take? ஒரு வேலையை கொடுத்துவிட்டு இது முடிய எவ்வளவு காலம் எடுக்கும் என்று கேட்பதற்கு இவ்வாறு கேட்கலாம். How long does it take? நீங்கள் கற்க தொடங்கிய பொழுது உங்களுக்கு எத்தனை வயது என்று கேட்பதானால் How old were you when you started learning? How old were you when you started learning? How old எத்தனை வயது? Were you அதாவது உங்களுக்கு எத்தனை வயது? When you started learning நீங்கள் கற்க தொடங்கிய பொழுது. உங்களுடைய நண்பர்கள் புதிதான மொழி அல்லது வேறு ஒரு விடயத்தை கற்றிருப்பார்கள். அவர்களிடம் இவ்வாறு கேட்கலாம். How old were you when you started learning? எனக்கு ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது. I need a little help. I need a little help. உங்களுடைய நண்பர்களிடம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் ஒரு சிறிய உதவி எனக்கு தேவை என்று கேட்பதற்கு I need a little help என்று கேட்கலாம். மறுபடியும் சொல். Say once again. Say once again. Say சொல் அல்லது கூறு. Once again மறுபடியும். ஒரு விடயத்தை யாரும் சொல்லும் பொழுது மறுபடியும் சொல். Say once again. Say once again. உன்னுடைய மெயில் அட்ரஸ் என்ன? What's your mail address? What's your mail address? யாரிடமும் முகவரி அதாவது மெயில் அட்ரஸை கேட்கும் பொழுது இவ்வாறு கேட்கலாம். What's your mail address? நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதானால் How do you feel now? How do you feel now? உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருப்பார்கள். அவர்களை திரும்பவும் நலம் விசாரிக்கும் பொழுது இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கு How do you feel now? How do you feel now? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 ஆங்கில வாக்கியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இவ்வாறான வாக்கியங்களை நாம் திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்திருக்கும் பொழுது நாளாந்த உரையாடல்களின் பொழுது கதைப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.